தமிழர் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஒருங்கிணைப்பு குழுவை சார்ந்த திரு புகழேந்தி இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் மார்ஷல், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. நீங்கள் நல்லா இருக்கீங்களா? ஃபைன், நல்லா இருக்கீங்க. உங்களுக்கு நன்றி, பார்க்கின்ற நேயர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இப்போ உட்காந்துருக்கேன். கட்சிக்காக என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? கட்சிக்காக தான் நாங்கள் சொன்னோமே, ஒருங்கிணைக்க போகிறோன்னு சொன்னோம். ஒருங்கிணைக்க போகிறோன்னு சொல்லிட்டு போயிட்டீங்க. அதெல்லாம் ஒன்றும் போகல. நான் பாருங்கள், வேடிக்கை பாருங்கள். நாங்கள் அதை ஆரம்பித்த பின்னாடி நானும் அண்ணார் ஜேசிடி பிரபாகரனும் எனது அன்பு சகோதரர் ஏசி பழனிசாமி மற்றவர்கள் எல்லாம் மிஸ்டர் கஜேந்திரன் இப்படி ஏகப்பட்ட பேர் ஆனந்தெல்லாம் வந்தாங்க. எல்லோரும் இதை ஸ்டார்ட் பண்ண பின்னாடி அதுக்கு ஒரு வேகம் வந்துட்டுருக்கு. அதை கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் என்ன வேகம்? ஒரு பக்கம் சின்னமாக பேச்சுவார்த்தை நடக்கிறது, நாங்கள் இணைக்க போகிறோன்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அவங்க ஒரு 4 வருஷமாக சொல்லிகிட்டு இருக்காங்க. இல்லை, இப்போ திடீர்னு ஆரம்பிச்சிட்டாங்களே வேகமாக. அப்புறம் அடுத்தது அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் கூட இந்த தியாகமும் செய்ய தயார் இணைப்புக்குங்கிறாரு. இதெல்லாம் இதனுடைய எதிரொலியாக தான் நீங்கள் பார்க்கணும். வர வேண்டிய இடத்துலேருந்து வரலையா சார்? எங்கேருந்து வரணுன்றீங்க? முன்னாள் முதலமைச்சர் வரவழைப்போம், திராவிட முன்னேற்ற வரவழைப்போம் சார், வரவழைப்போம். வருதா இல்லையான்னு பாருங்கள் சார். அவர் ரோட்டில் போகிறவங்க பேசுறதெல்லாம் கேட்க மாட்டார் சார். அது அப்படி ரோட்டில் போகிறவங்க தான் ஓட்டு போடணும், ரோட்டில் போகிறவங்க தான் ஆட்சியில் அமர்த்தணும், ரோட்டில் போகிறவங்க தான் வாக்குகள் சேகரிக்கணும், ரோட்டில் போகிறவங்க தான் கொடி பிடிக்கணும், கொள்கையை சொல்லணும். அவர் கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு. ரோட்டில் போகிறவங்க தான் நாங்கள். கட்சியினுடைய பலமே தொண்டர்கள் தான் தெருவில் இருப்பவர்கள். தலைவர்கள் இது மாதிரி ஆளுங்கள்லாம் ஏசி ரூமில் ஜாலியாக இருக்கவங்க. கரெக்டாக சொல்லுங்கள். சசிகலா அவர்கள் ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க. ஏதோ 90% முடிஞ்சிருச்சு இந்த இணைப்புக்கான வேலைகள்லாம், இன்னொரு 10 தான், கிட்டத்தை நெருங்கிட்டோம். உண்மையாது? மகிழ்ச்சியாக இருக்குது கேட்குறதுக்கு. ஏன் நீங்களும் பொறுமையாக கேளுங்களேன், கொஞ்சம் தான் ஒத்துக்கோங்களேன். என்ன தான் கேட்குறதுக்கு மகிழ்ச்சியாக தான் சார் இருக்குது. 90% நெருங்கிடுச்சுன்னு சொன்னால் இந்த 10% ஒரு 10 நாளில் 15 நாளில் அது வந்து முழுமையடைஞ்சு. 90% நீங்களும் இருக்கீங்களா? இல்லை, அடுத்த 10 நாளில் 10% 10 நாளில் முடிஞ்சிருமே. 10-15 நாளில் ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருக்குன்னு தான் அர்த்தம். இல்லை, எனக்கு வந்த செய்தி, அந்த எடப்பாடி அணி அந்த குரூப்லேருந்து இந்த ஒரு 10-15 நாளைக்குள்ள ஒரு பூகம்பம் ஏற்பட போகிறது, உள்கட்சி பிரச்சனையே வரப்போகிறது அப்படிங்கிறது ஒரு நம்பத்தகுந்த செய்தியாக வருது எனக்கு. யார் அந்த நபர்? அது சொல்ல முடியாது. இப்போது அது சொன்னோம்னா அப்புறம் சஸ்பென்ஸ் போயிடும். கொஞ்சம் பார்ப்போமே, வெயிட் பண்ணி அது நிஜமானு பார்ப்போம். இல்லை, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அது 90% நீங்கள் இருக்கீங்களா இல்லையா? என்ன ஒன்றும் புரியலைங்க. நீங்கள் என்ன 90% நீங்கள் 90% வேலை இணைப்புக்கான வேலையை முடிச்சிட்டோன்றாங்க. 69% இடஒதுக்கீடில் நான் இருக்கேன், அம்மா கொடுத்தது. சரி, ஃப்ராங்காக கேட்குறேன், இப்படி கேட்குறேனே. லெட்ரு ஒன்று அனுப்புனுங்களே, பதில் வந்துச்சா? பதில் வந்து அவர் சின்னமாட்டிருந்து ஃபோன் வந்துச்சு. ஓ, மிஸ்டர் கார்த்திக் சொன்னார், நான் உள்ளே கொடுத்துட்டேன். உடனே சின்னம்மா பேசலை. இல்லை சார், சின்னம்மா பேசி தான் சார் சொல்கிறாரு. நான் அவங்க என்கிட்ட நேராக பேசுகிறேன், உங்கள்கிட்ட நான் சொல்ல முடியாது. அதனால் வந்தது என்ன செய்தின்னு உங்கள்கிட்ட சொல்கிறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, அதாவது நல்ல நாள் நேரம் பார்த்து கூப்பிட்றேன்னு சொல்லுங்கள், புகழேந்திக்கிட்டேன்னு சொல்லியிருக்காங்கன்னு ஒரு நியூஸ் எனக்கு வருது. திராவிட இயக்கத்தில் நல்ல நாள் நேரம். ஓகே, எனக்கு பார்க்கல சார். பார்க்குறவங்கள போய் நீங்கள் ஒன்றும் சொல்ல முடியாது சார். ஒன்றே கொள்கை ஒருவனே தேவன் பேரறிஞர் அண்ணா பிரிஞ்சு வந்த பின்னாடி அப்புறம் என்ன போய் நான் வந்து என்ன பண்ணுறேன், என் ஸ்டாண்டில் தான் நான் நிற்க முடியும். புரியுதா? இதுதான் உண்மை. கொள்கை வேறு. சிலர் கோயிலுக்கு போகிறது நான் தவறாகவே சொல்லி, அண்ணன் தந்தை பெரியாரே தவறாக சொல்லி, அதனால் வந்து அது வந்து உங்களது உரிமைன்ட்டார். நீங்கள் கோயிலுக்கு போவது உங்கள் உரிமை, உங்கள் சொத்து, பொது சொத்து. அது என்ன வேணால் பண்ணிக்கோங்க, ஒழுக்கமாக இருப்பது பொது சொத்துன்னு சொன்னார் தந்தை பெரியார் சொன்னது. சசிகலா அவர்கள் நாங்கள் ஒருங்கிணைப்போம் அப்படின்னு எந்த இடத்துலையுமே சொல்லுவாங்க. நான் ஒருங்கிணைப்பேன், அரவணைச்சிக்கிட்டு நான் செயல்படுவேன் அப்படின்ட்டு. சசிகலா தலைமை ஏற்க நீங்கள் தயாரா சார்? ஒன்று, இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும், எங்கள் 3 பேர்த்தை பொறுத்த வரைக்கும், எங்களோடு இருக்க 2வது கட்ட தலைவர்கள் மற்றவர்கள் எல்லா விதத்திலையும் அரசியல் ஈடுபாடு கொண்ட புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வழிவந்த, அம்மா வழிவந்த தொண்டர்கள் எல்லாருமே யார் இணைச்சாலும் பரவாயில்ல மார்ஷல், இணைப்பு தான் இங்கே முக்கியம். நான் பொதுச்செயலாளர் வேணா கேட்குறேன் நான். சார், பிரச்சனை மெயின் பிரச்சனையை சால்வ் பண்ணணும்ல. என்ன மெயின் பிரச்சனை இப்போ உங்களுக்கு? ஓபிஎஸ்ஸா இபிஎஸ்ஸா சசிகலா? நாசமாக போச்சு. ஏங்க நீங்கள் வேற நீங்கள் அதுதானே சார் பிரச்சனையே. இப்போ இதே பிரச்சனை நாட்டில். ஆமாம், அதுதான் பிரச்சனை. தொண்டர்களோ மக்களோ அதையெல்லாம் கேட்கல சார். உங்களுக்கு கேசி வீரமணி சொல்லிட்டாரு, கேசி வீரமணி சொல்லிட்டாரு, மன்னிப்பு கேட்டு வந்தால் முடியல. நீங்கள் வந்து
பொதுச் செயலாளராக எடப்பாடி ஏற்றுக்கிட்டு வந்தால் முடிச்சுக்கலான்ட்டார். அதை ஒரே வரியில் சொல்ல சொல்லுங்கள் கேசி வீரமணியை. நீங்கள் கேட்ட மாதிரி சொல்ல சொல்லுங்கள். அதையும் சொல்ல வராது அவருக்கு. இதெல்லாம் தேவையா? அதெல்லாம் அது கெடுக்கிறது தானே. நீ மன்னிப்பு கேட்டு வா, நீ லெட்டர் கொடுத்துட்டு வா, நீ லவ் லெட்டர் கொடு. இதான் லூசுங்களா சார் எல்லாம்? கட்சி சேரணும், நாளைக்கு ஜெயிக்கணும், இந்த கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வரணும், வீணாக போய்கிட்டு இருக்கு நம்ம அட்வைஸ் பண்ணுறோம். நீ கேட்கலன்னா பொதுமக்கள் சொல்கிறது தான் நான் புகழேந்தி சொல்கிறேன். அவங்க என்ன கேட்குறாங்க, கேசி பழனிசாமி, புகழேந்தி, ஜேசிடி, சசிகலா, ஓபிஎஸ் 5 ஓட்டுனாலும் ஒன்றும் ஆக போகிறதில்ல. நான் தெரியாமல் கேட்குறேன், பதில் சொல்கிறியா? எடப்பாடி பழனிசாமி சொன்னால் ஓட்டு போட்டுருவாங்களா? எதிர்கட்சி தலைவராக இருக்கார். இல்லை எங்கள் அண்ணன் ஓபிஎஸ் சொன்னால் ஓட்டு போட்டுருவாங்களா? சொல்லுங்கள் சார். விக்கிரவாண்டி தேர்தல் இவங்கெல்லாம் சொன்னால் ஓட்டு போட்டுருவாங்களா? வேறு யாரும் சொல்லணுன்றீங்க? அந்த காலெல்லாம் போயிடுச்சு. பேரறிஞர் அண்ணா பேசுகிறாருன்னா அந்த கூட்டம் கேட்குறதுக்கு ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் மக்கள் வருவாங்க. அவரோட பேச்சாற்றல், தமிழ் பற்று, இதுதான் திராவிட இயக்கத்தை மேலே தூக்கி நிறுத்திச்சு. தலைவர் வர்றாருன்னா முகத்தை பார்த்த உடனே பேரறிஞர் பெருந்தகை அண்ணா சொன்ன மாதிரி இதயக்கனி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ராமச்சந்திரன் முகத்தை காட்டினால் போதும், ஒரு மாபெரும் வெற்றியை நாம் அடைவோம்னு சொன்னார். அதுதான் தலைவர். அம்மா அதனுடைய அரசியல் பிரவேசம் அக்னி பிரவேசம், அதுதான் அம்மா. இப்படி தான் தலைவர்கள். அவர்கள் சொல்லும்போது நடந்தது. போட்டு போடுவீங்களா? ஆமாம் போடுவோம். பழனிசாமிக்காக யார் போடுவாங்க அப்படின்னா நானே ஒரு கேள்வி எழுப்புகிறேன். அப்புறம் இதுக்கு நீங்கள் ஒற்றுமைக்காக ஒருங்கிணைப்புக்காக போகிறீங்கன்னு சொல்லி கேட்பீங்க. கரெக்டாக? அது என்னென்னு கேட்டிங்கன்னா முத்திரை குத்திட்டுருக்கு, ஐஎஸ்ஐ சீல் மாதிரி, இந்த பாட்டிலில் குத்துறானுங்கள்ல அது மாதிரி. ஆனால் கட்சி என்னது, சின்னம் என்னது, அது என்னது, பார்க்கிற மக்களுக்கு இது 4 3 பிரிஞ்சு கிடக்குது. பிரித்து வைத்து பார்ப்பதெல்லாம் மனித இதயமே அப்படின்னு சொல்கிற மாதிரி நீங்கள் இந்த பிரிந்தவர்கள் ஒன்றாக சேரும்பொழுது ஒரு கட்சி ஒற்றுமையாக இருக்குன்னு மக்கள் மத்தியில் ஒரு நல்ல பேர் வரும். அதே ரிஃப்ளெக்ஷனை என்னாகும், ஓட்டாக மாறும். இதை தான் அவங்க விரும்புகிறாங்க. அடிச்சுக்க வேணாம்னு சொல்லுங்கள், எல்லோரும் ஒன்றா இருங்கன்னு சொல்கிறாங்க. அது திமுகவுக்கு பலம் வாய்ந்த எலெக்ஷன் நேரத்தில் பெரிய பலம் வாய்ந்த சக்தியாக இந்த பிரச்சனைகள் மாறி போகிறது. உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும் சார். அதிமுக பாஜக கூட்டணியில் இல்லை. அதிமுக விக்கிரவாண்டி தேர்தலை புறக்கணித்து விட்டது. அங்கே எதுவுமே இல்லை, ரெட்டலைக்கு வாக்கு இல்லை. அதிமுக தொண்டர்கள் யாருக்கு போட போகிறாங்கன்றது அவங்களுக்கு தான் தெரியும். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் போகிற இடத்துலலாம் ஜெயலலிதா அம்மா படம் போட்ட பேனர் எடுத்துகிட்டு போய் தான் ஓட்டு கேட்குறாரு. எப்படி பார்க்குறீங்க? என்றாவது ஒரு நாள் நாங்கள் போற்றி புகழ்பாடி வணங்கும் எங்களது இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களை இவர்கள் தலைவணங்கி ஏற்றுக்கொள்வார்கள் என்பதை எப்பொழுதோ நாங்கள் அறிந்தவர்கள், தெரிந்தவர்கள். அவர் தலைவர் எம்ஜிஆரை விட்டார், அம்மா படத்தை போட்டிருக்காருங்க. இருக்கட்டும், பரவாயில்ல, அம்மா வேறு தலைவர் வேறு இல்லை. ஒரு காலகட்டத்தில் மார்ஷல் நான் அவர் போட்டதற்கு நன்றி, அம்மா படத்தை போட்டதுக்கு. யாருக்கு? அன்புமணி ராமதாஸுக்கு. அவர் ஞாபகத்துக்கு கொண்டு வரேன். அன்பு சகோதரர் மணி, ஜிகே மணி அக்யூட்டில் ஆயிடுச்சு அம்மா கேஸு பெங்களூர் நீதிமன்றத்தில். அதை ரொம்ப மகிழ்ச்சியாக நாங்கள் செலிப்ரேட் பண்ணி முடித்தாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா குமாரசாமின்ற ஒரு உயர்ந்த நீதிபதி, ஒரு சாதாரண மனிதர் அல்ல, ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த மிக உயர்ந்த நீதிபதி அளித்த தீர்ப்பு அம்மா நிரபராதி. சாகும்போது நிரபராதி தான். அப்போ சுப்ரீம் கோர்ட் எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் வரல. அப்படிப்பட்ட அம்மா அவர்கள் வழக்கு வெற்றி அடைந்தவுடன் மேல்முறையீட்டிற்கு போக வேண்டும் என்று சொல்லி டாக்டர் ராமதாஸ் அவர்கள் கையெழுத்தோடு ஒப்புதலோடு அன்புமணி அவர்கள் டாக்டர் அன்புமணி ஒப்புதலோடு ஒரு கடிதத்தை பெங்களூரில் முன்னாள் முதல்வர் சித்தராமையா கையில் கொடுத்தாங்களா இல்லையான்னு கேளுங்க. ஊழல்வாதின்னு அம்மாவை எப்படிலாம் திட்டினாங்கன்னு கேளுங்க. போட்டது உங்களுக்கு பிடிக்கலையா? போட்டது உங்களுக்கு பிடிக்கலையா? அப்படிப்பட்டவர்கள் இன்று புரட்சி தலைவி அம்மா வாழ்க என்கிறார். எங்கே சுற்றினாலும் இந்த தலைவன் இந்த தலைவிகிட்ட தான் அது முடியும். அதுதான் அரசியல் தமிழகத்தில், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால் எதையெல்லாம் செய்தார்களோ எதிர்ப்பாக, இன்றைய தினம் அதை ஏற்றுக்கொண்டு ரியலைஸ் பண்ணி ஒப்புக்கொண்டு புரட்சி தலைவி அம்மா போல ஒரு தலைவி இல்லை என்பதை, ஒரு தன்னிகரற்ற தலைவி என்பதை அவர்கள் போட்ட படம் மூலம் நாங்கள் தெரிந்து கொள்கிறோம்.
என்ன அவசியம்னு நினைக்கிறீங்க சார் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு? இதன் மூலமாக அதிமுக இல்லை, அவங்க நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியை பற்றி பேசிட்டு இருக்கிறத விட இது ஒரு அனாதை இல்லை மாதிரி ஆயிடுச்சு அதிமுக. எப்போ நீங்கள் தேர்தலில் நிற்கலையோ இல்லை பெருமை இல்லையா உங்களுக்கு உங்கள் இல்லை தலைவியை? இது ஏங்க இது பெருமையாங்க சார் உங்கள் தலைவியை பல கட்சிகள் கொண்டாடுறாங்க. அதாவது 84,000 ஓட்டை வாங்கியிருக்கு சார் அதிமுக. போன தடவை விக்கிரவாண்டியில் முத்தமிழ் செல்வன் வாங்கியிருக்காரா இல்லையா? ஒரு 9,000 ஓட்டு தானே என்னுடைய பேர் கொண்ட நான் புகழேந்தி வெற்றி பெறுறாரு. அப்போது நீங்கள் அந்த இடத்துல 84,000 வாக்குகளை என்ன பண்ணுறதுன்னு ஆரம்பத்துலேருந்து நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். அந்த 84,000 பேர் ரெட்டலைக்கு தானே ஓட்டு போட்டாங்க. இப்போ இதை வந்து அந்த மைதானத்தில் இந்த இதே இல்லை, கம்ப்ளீட்டாக காலி. யார் வேணாலும் அம்மா படத்தை போட்டுக்கலாம், தலைவர் படத்தை போட்டுக்கலாம், யார் வேணாலும் ஓட்டு கேட்கலாம் ஏடிஎம்கே கிட்ட. அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை இவர்கள் எடுப்பதற்கு யார் காரணம்? நிற்காதது காரணம் இல்லையா? நின்றுருந்து அந்த பிரச்சனை வந்திருக்காது இல்லை. ஏன் பின்வாங்கி ஓடினீங்க சொல்லுங்கள். அன்புமணி மட்டும் கேட்கல, சீமானும் கேட்குறாரு. அதிமுக ஆதரவு கேட்குறாரு, நேரடியாக கேட்குறாரு. அவரோட ஆக்ஷன் ஸ்டைலு, அவரோட வேகம், விவேகம், ஆற்றல், தனியாக சாதிப்போம் அப்படிலாம் பேசிட்டு கத்திட்டு அப்புறம் என்ன எடப்பாடி சொல்லி ஓட்டை போட்டுருவாங்க. எடப்பாடிகிட்ட இல்லை, எடப்பாடி பழனிசாமி தயவாக தான் நாடி வராங்க. ஆமாம் பாருங்கள், எடப்பாடிகிட்ட நான் ஆதரவு கேட்குறேன்னா அவர் முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கணும். எடப்பாடி சொல்லி எவனாச்சும் ஓட்டு போடுவான்? நான் எடப்பாடி வீட்டில் இருக்கவங்களே ஓட்டு போடுவாங்களான்னு அவர்கிட்ட கேளுங்க. அது தெரியும் இதுக்கு எடப்பாடிட்ட போய் கேட்குறாரு அவர். பிரேமலதா விஜய் அப்படி மதிக்கிறாங்க சார். மதிக்கலைங்க, மதிக்கலை. அவருக்கே ஒரு பெரிய, அவரே பெரிய, அப்புறம் ஒரே சிரிப்பு அவருக்கு. நம்மட்டெலாம் எல்லாரும் உதவி கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லி. சீமான் எதில் நின்னாரோ அதில் நின்றுருக்கணும். ஆரம்பத்தில் நான் அதிமுக உதவினேன், எந்த எதிர்பார்ப்பும் நான் வாங்கலை, பெறலை, எதுவுமே கேட்கலை, அதிமுகவெல்லாம் நான் சப்போர்ட் பண்ணேன்னு சொல்கிறீங்களே, அதுக்கு பின்னாடி என்னெல்லாம் பேசுனீங்க நீங்கள்? அவரை நான் ஒரு காலத்தில் பாராட்டியிருக்கேன், நீங்கள் மறந்துடாதீங்க. இதே தமிழ் நேரத்தில் வந்துச்சு. அப்போ நான் என்ன, சீமான் வந்து காசு ஓட்டுக்காக கொடுக்காம வாக்குகளை பெறக்கூடிய ஈரோடை பொறுத்த வரைக்கும் நான் பாராட்டினேன். அவங்க ஸ்டாண்டில் நிற்க வேண்டியதானே. இப்போ வந்து ஏன் தடுமாறுறாரு? உங்களுக்கு எனக்கு வைத்தறிச்சலே கிடையாது. நீங்கள் எல்லாம் கவனிக்கணும். எனது பிள்ளைகள் தமிழர்கள், உணர்வுகள். திராவிட இயக்கம் ஒரு வெங்காயமும் கிடையாது. பேரறிஞர் அண்ணா அமெரிக்கா போனார். அங்கே இருக்க ஜனாதிபதியை பார்க்குறதுக்காக அவர் கேட்டார். அண்ணாவை பார்க்க ஒப்புக்கொள்ளவில்லை. பெருந்தலைவர் காமராஜர் போனார், அவரை பார்க்க அவர்கள் ஒப்புக்கொண்டார்கள். பெருந்தலைவர் காமராஜர் பார்க்கவில்லை. சொன்னாரா இல்லைங்க? என்ன தெரியும் பேரறிஞர் அண்ணா? இன்னொன்று சொல்கிறார், நான் அதிமுகவுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு வந்திருக்கேன் கடந்த காலத்தில். எங்கே கொடுத்தாரு சொல்கிறாரு சார். ஈரோடு எலெக்ஷனில் என்னங்க ஆச்சு? எங்கேயும் ஜெயலலிதா மறந்தப்ப சொல்கிறாரு. அதெல்லாம் சும்மா, அவர் தான் சொல்லிட்டார் நான் ஆரம்பத்தில் கொடுத்தேன்னு. தனி சித்தாந்தத்தை பேசுகிறாரு. திராவிட பாரம்பரியத்தை ஒத்துக்க முடியாதுங்கிறாரு. இதில் வந்தவங்க சரியில்லைங்கிறார். அவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரையும் சொல்கிறார். அவர் கொண்ட தலைவர் பிரபாகரனை காப்பாற்றி வேண்டும் என்கின்ற பணத்தை கொடுத்து அழகு பார்த்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அந்த விஷயத்தில் எவனுக்கு யோகியதில்லை புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை பேசுறது. ஏன்னு கேட்டிங்கன்னா, பாலசிங்கம் பார்க்க வரும்பொழுது அவர் எழுதுகிறார் புத்தகத்தில், படிக்க சொல்லுங்கள். எம்ஜிஆர் மாபெரும் குடைவள்ளல், ஏதோ டொனேஷன் கேட்குறோன்னு வந்தோம், நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. அவ்வளோ அமௌண்ட்டை கொடுத்து இந்த விடுதலை இயக்கம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தமிழ் ஈழத்திற்காக போராடுங்கள்னு எங்களை ஆதரித்த மாபெரும் தலைவன் அப்படின்னு புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை பிரபாகரனும் பாலசிங்கமும் பாராட்டி இருக்கிறார்களா இல்லையா? அதெல்லாம் இல்லைன்னு மாற்றி கீத்தி எல்லாத்தையும் பேசிட்டு அப்புறம் இப்போ வந்து அதிமுக ஓட்டு வேணும்னா என்ன? எலெக்ஷனுக்காக கொண்ட கொள்கை கோட்பாடுகள் எல்லாம் விட்டுருவீங்களா சார் நீங்கள்? எனக்கு அந்த எலெக்ஷன் களத்திலேயே பாமகவும் சீமானும் பண்ணுற கூத்து பார்த்தீங்கன்னா காமெடியாக இருக்குது. கடைசியில் இங்கே வந்து நிற்கிறாங்க. ஏன்னா அந்த 84,000 ஓட்டு தான் அவங்க கண்ணுக்கு தெரியுது. அப்போ நீங்கள் கொண்ட கொள்கை கோட்பாடுகள்லாம் பறந்துருச்சு. அது இல்லை ஒரு கொள்கையில் உறுதியாக இருக்காங்க. என்ன? திமுகவை அழிக்கணும், ஒன்று சேர்ந்து அழிப்போம். எது
சீமானும் அன்புமணியும் அது இவ்வளோ நாள் நீ பண்ணியிருக்கலாமே, ஏன் காலம் கடத்தினீர்கள்? போன எலெக்ஷன்லேயே பண்ணலாமே. 2 பேரும் எதிரி தான் சார். சார் பொது எதிரியை வீழ்த்துவோன்றாங்க. நோ 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 நல்லா கவனிங்க. எனக்கு பிடிக்கலனாலும் டிடிவி தினகரன் 24 25 தொகுதியில் ஓட்டை பிரித்தாச்சு. அப்போ நான் கூட இருந்தேன் அப்பயே சட்டமன்றத்தில். அப்போ சீமான் எல்லா இடத்துலையும் ஒரு 10,000 ஓட்டை சட்டமன்றத்தில் வாங்குறாரு மினிமம். அப்போ சேர்ந்துருந்தா என்ன இருக்கும்? அப்போயே ஆட்சி போயிருக்குமே. அப்போயெல்லாம் முடியாது. சரி, நான் யார் கூடயும் சேர மாட்டேங்க, எனது பிள்ளைகள் பார்க்கிறார்கள், தனி வழி என் வழி அப்படின்னு சொன்னாரா இல்லையா? யாரோடையும் கூட்டணியிலேருந்து தானே உறுதியாக நின்னீங்க. அப்புறம் இங்கே வந்து நீங்கள் வந்து ஏன் பெறல்றீங்க? வாட் இஸ் த ரீசன்? சரி, மனம் திரும்பி வராரு. ஐயா தயவு செஞ்சு வரட்டும். அவர் புரட்சி தலைவி வாழ்கன்னு சொல்லிட்டோம், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வாழ்கன்னு சொல்லிட்டோம். தந்தை பெரியார் கொள்கை தான் எங்களுடைய கொள்கை, அதில் மாற்று கருத்தே இல்லை. அவர் தான் தீண்டாமை ஒழித்தார், அதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம், சொல்லிட்டோம். தயவு செஞ்சு கை கொடுத்து நாங்கள் வந்து வரவேற்று இது ஒரே சிரிப்பு முகத்தோடு வாங்க சீமான்னு சொல்லி நாங்களும் தயார் சேர்ந்து போகிறதுக்கு. தொண்டர்கள்லாம் ஒரு குழப்பத்தில் இருக்காங்க போல. யாருக்கு ஓட்டு போட, யாருக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அது அவங்க தான் முடிவு பண்ணணும். நீங்கள் ஆரம்பத்திலே சொல்லிட்டீங்க, விக்கிரவாண்டியில் அவங்க தான் முடிவு பண்ணணும்னு சொல்லி. ஓட்டுரிமை, வாக்குரிமை அவர்களுக்கு உரிமை, முதல் உரிமை அது. அதில் போய் நம்ம போய் இங்கே போடு அங்கே போடுன்னு நான் சொல்கிறது தயாராக இல்லை. போடாதுன்னு சொல்கிறதுக்கு எவனுக்கு அங்கே உரிமை இல்லை. ஆகவே அவர்கள் கேட்குறாங்க. கேட்கும்போது இப்போ அம்மா படத்தை போட்டுக்கிட்டாங்க. யார் எடுத்த முடிவு சார்? நீங்கள் சொல்லுங்கள். கட்சி, இந்த கட்சி நிற்க வேணான்னு ஆட்சி மன்ற குழு அதிமுகவில் முடிவெடுத்துச்சா? ஆமாம். எந்த ஆட்சி மன்ற குழு கூட்டினீங்க? அவங்க கூட்டினாங்க. ஆட்சி மன்ற குழுவே இல்லை சார் அதிமுகவுக்கு. நாசமாக போச்சு. செயற்குழு மாதிரி தலைமை கழக நிர்வாகிகள். அம்மா இருக்க வரைக்கும் ஆட்சி மன்ற குழு கூடும். அம்மா இருக்க வரைக்கும் லிஸ்ட் அவுட் பண்ணுவாங்க. அம்மா இருக்க வரைக்கும் இந்த ஆட்சி மன்ற குழு ஒப்புதலோடு மார்ஷல் நீங்கன்னா மார்ஷல் போட்டியிடுகிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. இனி தேர்தலை புறக்கணிக்கவே போவதில்லை என்று முடிவு செய்து அறிவித்து விட்ட பின்னால் திருச்செந்தூரும் வந்தவாசியும் அதெல்லாம் அந்த பை எலெக்ஷன்லாம் ஃபேஸ் பண்ணியாச்சு. இனிமேல் நாங்கள் ஃபேஸ் ஒரு கட்டத்தில் அப்படி ஒரு நிலைப்பாட்டை எடுத்தேன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அது நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம், என்ன நியாயம்னு சொல்லுங்கள் சார். காங்கிரஸை திட்டுறாரு சீமான், நான் வரேன். கண்ணாபின்னான்னு பேசுகிறாரு, எல்லாம் செத்துட்டாங்க, கொண்டுட்டாங்க. அதெல்லாம் நாங்கள் ரொம்ப வருத்தப்பட்டிருக்கோம். பிரபாகரன் இறந்த அன்றைக்கி நான் கூட எழுதியிருக்கேன், தப்பு தான் சொல்லி. நிர்வாணமாக நிற்க வச்சு சேத்துல வச்சு பின்னாடி சுட்டான் ராஜபக்சேன்ற ஒரு ஆளை. இந்த உலகத்தில் யாருக்கு தைரியம் இருந்தது? அம்மா தான் சொன்னிச்சு. சர்வதேச நீதிமன்றத்தில் கொலை குற்றவாளியை நிறுத்தணும் ராஜபக்சேவன், இராணுவம் பாய வேண்டும் ஸ்ரீலங்கா மேலேன்னு சொன்னது யார்? ஆட்சியில் அமர்ந்திருந்த முதலமைச்சர் சொன்னார், தீர்மானம் நிறைவேற்றினார். சார் பெரிய ஏதோ அவர் ஏதோ பேசுகிறான்றதுக்கு பேசிக்க முடியாது சார். இந்த மண்ணில் எப்போ ராஜீவ்காந்தி சுடப்பட்டாரோ அப்போ தான் வேகமாக கண்ணாபின்னான்னு போகுது. இங்கே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வருகிறது. ஒரு முன்னாள் பிரதமரையே சுட்டு விட்டார்கள், நிலைமை மாறுது. அது காலத்தினுடைய சூழ்நிலை, எடுக்கப்பட்ட முடிவுகள் அப்படி போடி அமைகிறது. அதுக்கு பின்னாடி அவங்க 7 பேர் சிறையில் இருந்த பொழுதும் தீர்மானத்தை கொண்டு வந்து நீதிபதி சதாசிவம் ஒரு உத்தரவு போடுறாரு. அதை வச்சுட்டு 7 பேரையும் விடுதலை செய்ய வேண்டும் என்று முழக்கமிட்டு தீர்மானத்தை நிறைவேற்றியது புரட்சி தலைவி அம்மா அவர்கள். நீ தலைவியாக ஏற்றுக்கணும், தலைவராக ஏற்றுக்கணும்னா நீ அம்மாவை தான் ஏற்றுக்கணும். பிரபாகரன் பேரையும் மற்ற இதையும் சொல்லும் பொழுது உனக்கு வழிவகுத்தது புரட்சி தலைவி அம்மா, யாரும் கிடையாது. எனக்கு எவனே பேச சொல்லுங்கள், என்கிட்ட நான் பேசுகிறேன். நான் எவ்வளோ பெரிய விவகாரம் அது சொல்லுங்க பார்ப்போம். வெங்கை நாயுடு அதை வந்து அப்ஜெக்ட் பண்ணார். இராணுவத்தை அனுப்ப வேண்டும் சொல்லி சொல்கிறப்போ அது மாதிரி பேசக்கூடாது ஒரு முதல்வர்னு சொன்னார். மேடையில் ஏறி கத்தனா போதுமா? பழனிசாமி மாதிரி இப்போ பேச தெரியாமல் ஏதோ பேசிட்டு இருக்காரு பாருங்க, அப்படி தான். இது அதனால் நீங்கள் அம்மா படத்தை போட்டுக்கிறேன், ஓட்டு கேட்குறேன் அப்படின்னா நீங்கள் முற்பகல் செய்யின் பிற்பகல் தாமே விளையணும். அன்றைக்கி ஏன் சார் பண்ணீங்க? ஊழல்வாதி ஜெயலலிதான்னு சொன்னீங்களே சார், மறந்துடுமா சார்? இன்றைக்கி நீங்கள் அந்த படத்தை போட்டால் ஓட்டுக்காக போட்டால் கொண்டு வந்து போட்டுருவானா சார் ஓட்டை ஜனங்க? அப்படி கம்பேர் பண்ணிங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகமோ அது உடனே நீங்கள் என்ன கேட்டுறாதீங்க திமுக ஆதரிக்கிறீங்களான்னு. நான் ஒன்றும் ஆதரிக்க போகல, அது வேறு விஷயம். ஆனால் திமுக வந்து அம்மாவுடைய பிறந்தநாளை அரசு விழாவாக அறிவித்தது, தலைவர் பிறந்தநாளை அரசு விழாவாக அறிவித்தது. செஸ் யார்டில் அம்மா ஃபோட்டோவை போட்டார். எங்கள் பெரியப்பா தான் எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லி திரு மு க ஸ்டாலின் சொல்கிறாரு. ஸோ இப்படிப்பட்ட அரசியல் சித்து விளையாட்டுகள் எல்லாம் நடக்குது.
அப்புறம் என்னை வாட வச்சு படிக்க வச்சு என்னை இந்த அளவுக்கு கொண்டு வந்தது என்னுடைய தெய்வம் எம்ஜிஆர் அப்படின்னு துரைமுருகன் சொல்கிறாரு. அடிக்கடி நடுவில் ஒருத்தர் பூந்துக்கிறாரு. அவர் ஏன் அப்படி பண்ணுறாரு எனக்கு தெரியல. அவர் பேர் நல்ல பேர் நம்ம ஆர்எஸ் பாரதியா? ஆர்எஸ் பாரதியா? ஆர்எஸ் பாரதி, கரெக்டாக சொன்னீங்க. அவர் அடிக்கடி அங்கே போய் ஏதாவது குத்தி நோண்டிக்கிட்டே இருக்காரு. என்ன காரணம்னு தெரிய மாட்டேது ஆர்எஸ் பாரதிக்கு. 4500 கோடி ரூபாய் ஊழல் கேஸ் ரோட்டில் விட்டுட்டு பழனிசாமி ஜாலியாக ஓட விட்டுட்டு இப்போது நாங்கள் மறுபடியும் கொடநாடை கையில் எடுப்போம், 4500 கோடியை கையில் எடுப்போம். என்ன பாலிசி ஆர்எஸ் பாரதிக்குன்னு தெரியல. நான் ரொம்ப வருத்தப்படுறேன் அவரை பார்த்து. அவங்கன்னா ஜெயலலிதா இப்படி தான் சொன்னார், அம்மா இப்படி தான் சொன்னாங்க. நடந்ததை பேச நான் விரும்பவில்லை. ஆர்எஸ் பாரதிக்கெலாம் ஒரே லைனில் பதில் சொல்லிட்டு நான். ஆனால் ரொம்ப சங்கடப்படுவார் அவர். எம்ஜிஆரை எதிர்த்து எவனும் வெற்றி பெற்றதே இல்லை ஆர்எஸ் பாரதி. அதை மறந்துட்டு தானே பேசிட்டு இருக்கீங்க நீங்கள் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அடிக்கும்போது செகண்ட் ரவுண்ட் திருப்பி அடித்தாங்கல்ல அம்மா, நடந்ததே இல்லை அரசியலில். ஏன் வேணும் இதெல்லாம்? இறந்து போன தலைவர்களை பேசுவது பண்பாடு ஆர்எஸ் பாரதிக்கு? 4800 கோடி ஊழலை ரோட்டில் விட்டுட்டு நீங்கள் சுற்றிட்டு இருக்கீங்களே சார், எவிடன்ஸோடு போய் ஆரம்பத்திலிருந்து விசாரிக்கலாமா, மத்தியிலிருந்து விசாரிக்கலாமா, பின்புறத்திலிருந்து விசாரிக்கலாமா இப்படின்னு போய் கேட்டால் கோர்ட்டில் நீங்கள் எங்கேருந்து விசாரித்து தொலை, ஆரம்பத்தில் ஏற்கனவே விசாரிச்சுட்டான் அவன். அதை எடுத்துகிட்டு போய் சுப்ரீம் கோர்ட்டில் போட்டு உச்சநீதிமன்றத்தில் இதை ஆரம்பத்திலேருந்து விசாரிக்கணும்னு சொல்கிறாங்க, தப்பு. அப்போ உச்சநீதிமன்றம் சொல்லுது, யூ ஃபவுண்டு ஏதாவது இருந்ததுன்னா அதில் நீ விசாரிச்சுட்டு போ, நீ தான் டிவிஎஸ்சி வச்சுருக்க கையில் என்னையே கேட்குறேன்னு. என்ன விளையாட்டா சார் இதெல்லாம்? என்ன நியாயம் சொல்லுங்க பாப்போம். ஸோ இதெல்லாம் இருக்குது எக்கச்சக்கமாக. நீங்கள் 1000 காரணங்கள் சொன்னாலும் இந்த கொடநாடு கொலை வழக்கில் 28 பேரில் பழனிசாமி ஒருத்தர் தான் விசாரிக்கப்படாத நபர். இன்றைக்கி பழனிசாமியினுடைய தாக்குதலை சட்டமன்றத்திலும் வெளியில் இடத்திலும் தாங்க முடியாமல் தவிக்கின்ற திமுக அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குது. இன்னொன்று ஒரு காமெடி சொல்கிறேன். அவன் பெரிய ராஜராஜ சோழனா, நான் மிகவும் மதிக்கக்கூடிய முதலமைச்சர், என்ன பெரிய ராஜராஜ சோழனா, எப்படி எங்ககிட்ட இருந்தார், எப்படி பழகினார்னு தெரியும். ஒரு பயம் அது போகவே போகாது, உடம்புல ஊர்னது. அந்த பயத்தினுடைய வெளிப்பாடு வேகமாக கூட பேச மாட்டார். இவர் தான் பழனிசாமி. எத்தனை வருஷமாக நாங்கள் பார்த்துட்ருக்கோம். அம்மா இருக்க வரைக்கும் பூனை மாதிரி இப்படி ஓரமாக ஒதுங்கி உட்காந்துருந்தார். இவராக பேசுகிறார் இப்படிலாம் கண்ணாப்பிட்டான்னு அப்படின்னு எல்லாரும் நினைக்கிற அளவுக்கு இன்றைக்கி பேசுகிறார். அதுதான் புரட்சி கவி பாரதிதாசன் சொன்னான், ஏமாந்த காலத்தில் ஏற்றம் கொண்டோன் புலிவேடம் போடுகின்றான், பொதுமக்களுக்கு புல்லளவு மதிப்பேனும் தருகின்றானோன்னா. அதுதான் நடக்குது. ஆகவே விக்கிரவாண்டி தேர்தலை பொறுத்தவரை தலைவர் படத்தை, அம்மா படத்தை எல்லாத்தையும் கையில் எடுத்துகிட்டு நீங்கள் தெரு தெருவாக போகின்ற சூழ்நிலை ஏற்பட்டதை பார்த்து நான் இதை இப்பொழுதாவது இவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். எங்கே சுற்றி வந்தாலும் இந்த தலைவர்களிடத்தில் தான் வர வேண்டும் என்பதை புரிந்திருக்கிறார்கள். என்னுடைய தங்கை சகோதரி தான் எங்களுக்கு டெல்லியை காண்பித்தார். ஐயா ராமதாஸ் போயஸ் காட்டன் தோட்டத்திலேருந்து வெளியில் கொடுத்தார் ஸ்டேட்மெண்ட்டு. முதல்ல பாரதிய ஜனதா கட்சிக்கும் பாமகவுக்கும் ஒரு என்ட்ரியை நாடாளுமன்றத்தில் கொடுத்ததே வைகோ அண்ணனுக்கும் அம்மா தானே. வைகோ அண்ணன் ராஜ்யசபா எம்பியாக இருந்தார். கட்சி பூர்வமாக சொல்கிறேன். ஆகவே இதெல்லாம் நினச்சி பேச வேண்டிய சூழ்நிலை. அதனால் அதை பார்த்துட்டு எனக்கு என்ன தோணுச்சுன்னா, என்றைக்காவது ஒரு நாளைக்கு நீங்கள் மையப்புள்ளி தந்தை பெரியார் இடத்திலே வருவீர்கள் என்பது தெரியும். தந்தை பெரியார் கொள்கையும் பேரறிஞர் அண்ணா அவருடைய கடுமையான உழைப்பும் தான் இங்கே தமிழகத்திலே திராவிட இயக்கத்தை காலூன்ற செய்து ஆட்சி கட்டிலில் அமர செய்தது. பின்னால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், அம்மா, இப்படி தான் தலைவர்கள். கலைஞர் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க, நோ ஐ எம் நாட் அப்ஜெக்டிங். கலைஞர் அவர்கள் இப்படி தான் இருந்தது. ஆகவே நீ உணர ஆரம்பித்து விட்டார்கள். மக்களுக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு சொல்லி, எந்த நேரத்தில் எப்படி ஓட்டு போடணும்னு புரியும். ஆகவே சீமானும் அன்புமணி ராமதாஸும் எங்கள் தலைவர்கள் கொண்டாடுவதை நான் வரவேற்கிறேன். அதை இப்போயாவது அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்களே நான் பெருமைப்படுகிறேன். பார்க்கின்ற நேயர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. ஒரு கட்சியையும் அதனுடைய தலைவர்களையும் மாறி மாறி குறை சொன்னவர்கள் ஒரு இடைத்தேர்தலுக்காக அவர்களது நிலைப்பாடுகளை மாற்றிக்கொண்டு எப்படியெல்லாம் மக்களிடத்தில் செல்கிறார்கள் என்பதை இந்த விக்கிரவாண்டி காண்பித்து கொடுத்து விட்டது. ஆகவே இதை அண்ணாமலை அவர்கள் கூட இன்றைய தினம் அவருடைய பேட்டியில் சொல்லியிருக்கார். பார்த்தேன், நான் அண்ணாமலை பேட்டியில் பார்த்தேன்.
அவர் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சப்போர்ட்டாக இருக்காங்களா இவங்க, அதுக்காக விட்டு கொடுத்துட்டாரா பழனிசாமின்னு கேட்குறாரு. அவர் தான் பதில் சொல்லணும். இந்த களத்தில் அவர் இருக்கிறாரா இல்லையா தெரியாது. இப்படிப்பட்ட கேள்விக்கு பழனிசாமி தான் பதில் சொல்ல வேண்டும். ஆகவே பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது. மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. பார்க்கின்ற நேயர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. நன்றி சார்.